Greetings to you all. Welcome to class 12, unit 1, poem The Castle, written by Edwin Moir. This is such a beautiful, heart-touching poem. Let us see. Before starting, let us study a few words about the author. Edwin Moir, 1887, and he was a renowned Scottish poet, novelist, translator, and critic. He was remembered for his vivid poetry. He began writing poetry at relatively old age. And over the course of several years, worked out an individual philosophical style for which he gained recognition later in life. First poem and chorus of the newly did contain Moir's initial attempts. Moir's later collection include variations on a time theme, The Narrow Place, The Voyage, and other poems, The Labyrinth, and One Foot in Eden. Okay, now moving on to the poem. Children, as a part of motivation, I'll just ask you, உங்களுக்கு இராணுவ ரகசியம் இல்லை ரகசியம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? அதாவது சில விஷயங்களை சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுனாக்கா செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏதாவது செய்யக்கூடாதுனாக்கா அது செய்யக்கூடாது. அது தலை போகிற விஷயமா இருந்தாலும் சரி, அது ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறதுனாலும் சரி, ஃபேமிலியை காப்பாற்றுறதுனாலும் சரி, நாட்டை காப்பாற்றுறதுனாலும் சரி, வேறு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரகசியம், அந்த மாதிரி விஷயத்தை உயிரே போனாலும் செய்யக்கூடாது. இதுதான் when we come to some job and all, they first itself they will take assurance. First ஓத் எடுப்பாங்க, சரியா? அவங்க அதில் ஒரு சத்தியம், இப்போ இந்த மாதிரி என்ன ஒரு ரகசியத்தையும் வெளியில் சொல்ல மாட்டேன்னா சொல்லக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கு மேலே பேச்சே கிடையாது. சொல்ல முடியாதது கிடையாது, சொல்ல முடியும், அதை மீறி செய்ய முடியும், ஆனால் அது துரோகம். சரியா? லெசன் போலாமா? இது ஒரு கோட்டையை பற்றி. கேசல்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா அரண்மனை. நீங்கள் நிறைய அரண்மனையை பற்றி படிச்சிருப்பீங்க, சரியா? லைக் செஞ்சி கோட், இல்லைன்னா குல்கண்டா கோட், இந்த மாதிரி நிறைய ராஜாக்கள் வாழ்ந்த அரண்மனை. அதை எப்படி கட்டியிருப்பாங்க தெரியுமா? செம்மையாக இருக்கும். அப்படி எப்படி தான் மூளை வச்சு, என்ஜினியர்ஸ் ஸ்கில் வச்சு அழகாக கட்டியிருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் போக முடியாது. இப்போது வேலூர் கோட்டையை பாருங்களேன், சுற்றி தண்ணி எல்லாம் இருக்கும், ஒருத்தர் முதலெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ யாருமே போக முடியாது. அந்த மாதிரிலாம் கோட்டை. ஆல் த்ரூ தட் சம்மர் அட் ஈஸ் வி லே. ஸோ சம்மர் சீசன், வேனல் காலம், கோடைக்காலம், நாங்கள்லாம் ஜாலியாக இருக்கோம். இவங்கெல்லாம் சோல்ஜர்ஸ் ஆக்கும், சரியா? அண்ட் டெய்லி ஃப்ரம் த டெரட் வால். அப்போ அங்கே அவங்களோட வேலையே என்ன? டெரட் வால்லேருந்து பாதுகாக்கிற வேலை தான். உள்ள ராஜா, ராணி, அப்புறம் மற்ற பெரியவங்கெல்லாம் இருப்பாங்க, எல்லாரையும் பாதுகாக்கிற வேலை சோல்ஜர்ஸ். டெரட் வால்னாக்கா எ ஸ்மால் டவர் ஆன் டாப் ஆஃப் த கேசல். ஒரு கேசல்னாலே அரண்மனை, அரண்மனைக்கு மேலே ஒரு கூண்டு மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா? அது எதுக்காக இருக்குது? அலங்காரத்துக்கு மட்டும் கிடையாது. அங்கே மேலே ஒரு ஆள் உட்காரலாம், நிற்கலாம், நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே, லைக் ஒரு மானிட்டர் மாதிரி, அப்படியே கேமரா மாதிரி பார்த்துட்டு யார் என்ன நடக்குது, எவ்வளோ தூர டிஸ்டன்ஸில் பார்க்குறதுக்காக தான் அந்த இது. We watched the mowers in the hay. மோவர்ஸ்னாக்கா புல் வெட்டுறவங்க, கிராஸ் அண்ட் லெவல் த லான்ஸ். புல்லெல்லாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் ஷேப் பண்ணுறது மோவர்ஸ். அண்ட் த எனிமி half a mile away. எங்களுக்கு கிளியராக தெரியுது, நாங்கள் அந்த டெரட் வால்லேருந்து, நாங்கள் எங்களோட அரண்மனையிலேருந்து பார்க்கும்போது அந்த எனிமீஸ், எங்கள் எதிராளி, எங்கள் விரோதிகள், எங்கள் ஆப்போசிட் ராஜ்யம் மக்கள் எங்களோட கம்மியாக தான், ஒரு half a mile, ஒரு ஸ்டோன் த்ரோ டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால ஒன்றும் எங்களை நெருங்க முடியாது. ஆனால் எங்களுக்கு கிளியராக பார்த்துட்டே இருக்கிறோம். half a mile away. They seemed no threat to us at all. ஆனால் அவங்களால எங்களை எதுவும் செய்ய முடியாது, ஜாலியாக இருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான கோட்டை, அவ்வளோ ஒரு ஜம்முன்னு நிற்கிற கேசல். For what we thought had we to fear. ஸோ எங்களுக்கு ஏன் பயப்படணும்?
எங்களுக்கு எந்த ஒரு பயமே இல்லையே, எங்களுக்கு அவ்வளோ அழகான ஒரு கோட்டை இருக்குது. இதெல்லாம் மீறி யாரும் உள்ள வர முடியாது. வித் our ஆர்ம்ஸ் அண்ட் ப்ரொவெண்டர் லோட் ஆன் லோட். ஆர்ம்ஸ்னாக்கா வெப்பன்ஸு, அதாவது அது ஆயுதங்கள். எங்களுக்கு நிறைய தேவையான ஆயுதங்கள் நிறைய இருக்குது. அண்ட் மோர் ஓவர் வி ஹாவ் இனஃப் ப்ரொவெண்டர். ப்ரொவெண்டர்னாக்கா ஃபுட்டு, சாப்பாடு இருக்குது, ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் இருக்குது. அப்புறம் எதுக்கு எங்களுக்கு பயப்படணும்? பக்கத்தில் எனிமீஸ் இருக்கிறாங்க தெரியுது, பட் அவங்களால எல்லாம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ் டயர் ஆன் டயர். டவர் இருக்கு இல்லையா, டவர்னா கோபுரம், அது ஒரு ஸ்டெப்பாக இருக்குது. ஸோ ஒளிஞ்சிருந்து தே கேன் ஷூட் த எனிமீஸ். ஸோ டயர் மீன்ஸ் ஸ்டெப் கோபுரம். ஓகே, அப்படி இருக்கிறது. ஓப்பனிங் வித் ஷூட். ஓகே, பேட்டில்மெண்ட்ஸ் டயர் ஆன் டயர் எல்லாம் ரெடியாக வச்சுருக்குறாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்லி அலைஸ் ட்ராயிங் நியர். அது மட்டும் இல்லை, எங்களோட கோட்டையை காப்பாற்றுறது நாங்கள் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற நல்ல ராஜ்யமும் இருக்குது. இது எங்களை சண்டை போடுறதுக்காக எனிமீஸும் இருக்கிறாங்க, அது பக்கத்தில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. இன்னும் ஃப்ரெண்ட்லி அலைஸ், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற கொஞ்சம் பேரும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஓடி வராங்க. ஆன் எவ்ரி லீவி சம்மர் ரோட். அவங்க தேர் ஆன் த வே, வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்தால் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு என்ன ஆகும், சப்போர்ட் ஜாஸ்தியாகும். அவர் கேட்ஸ் வர் ஸ்ட்ராங். எங்களோட கேசல் கேட் இருக்கு இல்லையா, எங்களோட அரண்மனையோட கேட்டு செம்ம ஸ்ட்ராங். அதெல்லாம் சாதாரணமாக உடச்சிட்டுலாம் வர முடியாது. அவர் வால்ஸ் வேர் திக். வால்ஸ்னாக்கா செவரு. ஓகே, கேட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் வால்ஸ் திக்காக இருக்குது. ஒரு 4-5 அடியே இருக்கும் வால்ஸே. ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை. ஸ்மூத்னா வழுவழுன்னு, அது ரஃப்பாலாம் இருக்கிறது இல்லை, பிடிச்செல்லாம் ஏறலாம் முடியாது. ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை, பயங்கர ஹைட்டு. நோ மேன் குட் வின். ஒரு மனுஷனும் அதை ஏறி குதிச்சு வர முடியாது, அதை உடச்சி வர முடியாது, என்னும் பண்ண முடியாது. த ஃபுட் ஹோல்ட் தேர் நோ கிளவர் ட்ரிக். த ஃபுட் ஹோல்ட்னா அங்கே கால் அடி கூட பதிக்க முடியாது. அங்கே குட் டேக்கஸ் டெட் ஆர் குயிக். ஓகே, எங்களை வந்து அவ்வளோ சீக்கிரமாக செத்தும் கொண்டு போக முடியாது, உயிரோடையும் எங்களை எடுக்க முடியாது. டு யூ ஃபாலோ மீ? எங்களை போர் பண்ணியும் என்ன வழியும் பண்ண முடியாது. பிகாஸ் வி ஆர் வெரி அலர்ட். நாங்கள் எல்லோரும் ஒரு டவரில், அப்படியே சூப்பரான டவரில் உட்காந்துருக்குறோம். ஒரு இடத்துலையும் நின்று ஜாக்கிரதையாக கண்காணிச்சுட்டு யார் என்ன பண்ணுறாங்க எல்லாம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிட்ருக்குறோமா இந்த அழகான டவர். அதனால் யாராலையும் எங்களை எதுவும் செய்ய முடியாது. ஸோ வி ஆர் நாட் அஃப்ரைட் அட் ஆல். ஒன்லி அ பேர்ட் குட் ஹாவ் காட்டன். இட் மீன்ஸ் இந்த டால் டவர், பெரிய பெரிய கோபுரத்தில் மனுஷனாலெல்லாம் வர முடியாது. அப்படியே வரணுன்னா யார் மட்டும் வரலாம்? பேர்ட்ஸ், பறவைகளால் மட்டும் வர முடியும். வாட் குட் தே ஆஃபர் அஸ் ஃபார் பெயிட்? பெயிட்டுங்கும் போது ஒரு பரிமாற்றம்னு சொல்லுவோம், குடுக்கல் வாங்கல். சரியா? பெயிட்னாக்கா அது ஒரு கிளவர் பிளான் மாதிரி தான் இருக்கும். சம்திங் இன்டென்டட் டு என்டைஸ், சம்திங் டு டூ சம்திங். ஓகே, நான் இது தரேன், எனக்கு அது தெரியா, நான் இது செய்கிறேன், அது செய்வியா, அந்த மாதிரி ஒரு ஸ்மால், இது ஒரு சொல்ல ஒரு பார்கெயின் மாதிரி. ஓகே, நான் உனக்கு இத்தனை காசு கொடுக்குறேன், நீ எனக்கு அது கொடு. இந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனமாக பண்ணுறதுக்கு பேர் தான் பெயிட். ஒரு தந்திரமான ஒரு வேலை, ஒரு பொறி மாதிரி. வாட் குட் தே ஆஃபர் அஸ் ஃபார் பெயிட்? அவர் கேப்டன் வாஸ் பிரேவ் அண்ட் we were true. எங்கள் கேப்டன் வந்து ரொம்ப பிரேவ்னா ரொம்ப பலசாலி, தைரியசாலி, மனசாலையும் சரி உடம்பாலையும் பயங்கரமான பிரேவ். அண்ட் we were true. நாங்கள் எல்லாரும் உண்மை உள்ளவர்கள். நாங்கள் எல்லாருமே அவருக்கு உண்மையான சேவை செய்கிறோம். There was a little private gate. Okay, and the big அரண்மனையில், big castle, it's a big gate was also there, strong gate. Just now we say studied, no? Okay, strong gate is there, big gate. Apart from that, அதையும் தாண்டி ஒரு குட்டி கேட், ஒரு private gate, ஒரு சின்ன கேட் இருக்குது. A little wicket gate. ஓகே, அது குட்டி கேட்டு, ஆனால் அது ஏன் இங்கே வந்து விக்கெட் கேட் அது படிக்கலாமா? கேட்டுன்னு சொல்லிட்டேன். விக்கெட்னாக்கா ஈவில் ஆர் மாரலி ராங், தப்பான ஒரு கேட்டுன்னு சொல்லலாம். ஓகே, இந்த போயமுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குது, அது அப்புறமா படிக்கலாம். விக்கெட் அது ராங்,
தப்பு, ஈவிலான ஒரு கேட், பெரிய கேட், நல்ல வழி இல்லைன்னு அர்த்தம். சரியா? ராங் கேட். ஒரு குட்டி கேட் இருக்குது, விக்கெட் கேட், தி விசன்ட் வார்டர் லெட் தம் த்ரூ. ஓகே, எவ்வளோ பெரிய கோட்டை இருந்து என்ன யூஸு? இவ்வளோ பெரிய கோட்டை இருந்து என்ன யூஸு? ஆனால் அங்கே ஒரு குட்டியான ஒரு கேட் இருந்தது இல்லையா? அங்கே ஒரு ஏஜ்டு மேன், ஒரு வயசான ஒரு மேன், அவனை நம்பி இந்த கேட்டை விட்டாங்க பாருங்கள். அவர் சதி பண்ணிட்டாரு, அவர் நம்மளை ஏமாற்றிட்டாரு, இந்த இதையே மொத்தமாக குலைச்சிட்டார். எல்லாரும் உண்மையாக இருந்துட்டு ஒருத்து மட்டும் உண்மை இல்லையே. அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணிட்டாரு? காசுக்கு இந்த ராஜ்யத்தையே துரோகம் பண்ணிட்டாரு. ஓ தென் அவர் மேஸ் ஆஃப் டனல்டு ஸ்டோன். இந்த மேஸ்னாக்கா ஒரு புரியாத பாதை, ஒரு கன்ஃபியூசிங் பாத். இப்படி அதாவது பெரிய அரண்மனைக்கு போனீங்கன்னாக்கா, பெங்களூர் அண்ட் அதர் மகாராஜாஸ் பேலஸ் போனாக்கா, அப்படி போகணும் இப்படி போகணும், அங்கே ரூம் இங்கே ரூம், அந்த வழியே போனால் இந்த வழியே வரும், ஒன்றுமே புரியாது ஃபஸ்ட்டு போனாக்கா. ஸோ லைக் தட், ஒரு மேஸ், புரியாத பாதை. ஸோ அப்படி ஒரு மேஸை கூடும். ஓகே, மேஸ் டனல்டு ஸ்டோன் grew thin and treacherous as air. அவ்வளோ பெரிய ஒரு இதையும் ஒரு ஏர் மாதிரி, ஏர்னாக்கா காற்று மாதிரி ஆயிடுச்சு. ஒரு டிஸ்லாயல், இவங்க ஒரு ஆள் பண்ணின ஒரு வயசான ஒரு ஒன் மேன்ஸ் மேட்டர், ஒரு ஆள் பண்ண தப்பு என்னாச்சு? பெரிய ஒரு துரோகம் ஆயிடுச்சு. த காஸ் ஃபார் லாஸ்ட் வித்தவுட் அ க்ரோன். ஓகே, ஏதாவது போர் பண்ணி ஒரு போட்டி போட்டு அடி கொடுத்து ஆர் சண்டை போட்டு யுத்தம் பண்ணி தோத்தா கூடும் பிரச்சனை இல்லையே. இங்கே ஒரு சண்டை இல்லையே. குரோன்னா அழுறது, கண்ணீர், கவலை, துக்கம், துயரம். இங்கே எந்த ஒரு குரோனும் இல்லை, எந்த ஒரு கண்ணீர், கவலை எதுவும் இல்லை. நத்திங் இஸ் தேர். த காஸ் வாஸ் லாஸ்ட் வித்தவுட் அ க்ரோன். ஒருத்தர் கூட இதில் பிளட் ஷெட் எதுவுமே இல்லை. ஆனால் ராஜ்யம் பறி போயிடுச்சு, ராஜ்யம் விட்டு போச்சு. த ஃபேமஸ் சிட்டாடல் ஓவர் த்ரோன். இவ்வளோ பெரிய கோட்டை, இவ்வளோ பெரிய ஒரு இது சேஃபாக ஸ்ட்ராங்காக இருந்த கோட்டை என்னாச்சு? ஓவர் த்ரோன். எதிராளி அவ்வளோ சீக்கிரமாக, அவ்வளோ சிம்பிளாக பிடிச்சிட்டாங்க. அவங்க சண்டை போட்டாங்களா? ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? ஒன்றுமே இல்லையே. சதி பண்ணி பேக் டோர் என்ட்ரி, பின்வாசல் வழியாக பிடிச்சிட்டாங்க. And all its secret galleries bare. Once upon a time, முன்னாடியெல்லாம் இந்த பெரிய ஒரு அரண்மனையில் நிறைய சீக்ரெட் கேலரிஸ், இன் பொக்கிஷம், so much goods, valuable things நிறைய இருந்தது. அதெல்லாம் இப்போது ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் போயிடுச்சு. How can this shameful tale be told? இந்த வெக்கமான ஒரு கதை, டேல் மீன்ஸ் கதை. ஓகே, ஷேம்ஃபுல், வெக்கமான, அவமானமான ஒரு வெக்கமான ஒரு கதையை மனுஷன் சொல்லுவானா வெளியில்? ஒருத்தனால மொத்தம் ராஜ்யமே கைவிட்டு போச்சுன்னு. How can this shameful tale be told? I will maintain until my death. என்னோட வாழ்நாள் முழுவதும் இந்த ஒரு வெக்கமான ஒரு செயலை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேனே. We could do nothing being sold. இது we could do nothing. எங்களால் ஒன்றுமே செய்ய முடியலையே. நாங்கள் இத்தனை பேரும் உண்மையாக, நேர்மையாக, அழகாக வேலை செய்துட்ருக்குறோம். அதுக்கு வேல்யூ இருந்துச்சா? இல்லையே. ஒருத்தனால மட்டும் அது விற்கப்பட்டது. அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு. அந்த ஓல்டு மேன் அந்த விக்கெட் கேட்டில் நின்றுட்டு கோல்டை வாங்கி என்ன பண்ணிட்டான்? எதிராளியை உள்ளே விட்டுட்டான். அதுதான் போச்சு. அண்ட் we had no arms to fight it with. அதுக்கப்புறமா ஆர்ம்ஸ் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, எல்லாம் போச்சுல்ல. ஸோ தட் இஸ் வை ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நம்மளுக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்து இது சொல்லக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது லீக் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துச்சுனாக்கா அந்த நம்மளோட ஒர்க்குக்கு நேர்மையாக, உண்மையாக, ஜாக்கிரதையாக இருக்கணும். சரியா? ஸோ இது என்னால் முடியாதது கிடையாது. மேபி நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் எடுக்கிறீங்க. உங்களால் கொஸ்டின் பேப்பர் நல்ல சீக்ரெட்டாக வைக்கவும் தெரியும், அதை லீக் அவுட் பண்ணவும் தெரியும். எது நல்லது? நம்ம செய்கிற வேலைக்கு நியாயமாக நல்லா ஒழுங்காக செய்யணும். ஆல்ரைட், ஒன் டைம் வில் ரீட் இட், ஜஸ்ட் லிசன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஆல் த்ரூ தட் சம்மர் அட் ஈஸ் we lay, and daily from the turret wall we watched the mowers in the hay, and the enemy half a mile away.
They seemed no threat to us at all. For what, we thought, had we to fear? With our arms and provender, load on load, our towering battlement, tire on tire, and friendly allies drawing near. On every leafy summer road, our gates were strong, our walls were thick, so smooth and high, no man could win a foothold there, no clever trick could take us dead or quick. Only a bird could have gotten. What could they offer us for bait? Our captain was brave, and we were true. There was a little private gate, a little wicket gate. The wizened warder led them through. Oh, then our maze of tunneled stone grew thin and treacherous as air. The cause was lost. Without a groan, the famous citadel overthrown, and all its secret galleries bare. How can this shameful tale be told? I will maintain until my death. We could do nothing, being sold. Our only enemy was gold, and we had no arms to fight it with.